ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஞ்சாயத்து செக்யூரிட்டி பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ நிறைய பேர் வந்து ரிசல்ட் எப்படி சொல்லுவாங்க, ரிசல்ட் வந்து இன்டர்வியூ அன்றைக்கி சொல்லிடுவாங்களா, ரிசல்ட் டேட் என்ன, ஸோ ரிசல்ட் வந்து எப்படி வரும், நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கு அஃபிஷியலாக என்ன நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் முதல்ல பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து அவைலபிள் இன் அவர் டிஎன்ஆர்டி அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த இதுவுமே நான் அங்கேருந்து தான் எடுத்தேன். ஸோ இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து செலெக்ஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ்னு போட்டுட்டாங்க. ஸோ அதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ இன்டர்வியூ வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாமே இது பண்ணுறது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ப்ரொசீடிங்ஸில் தான் நடக்கும். அதே மாதிரி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ண இப்போ இன்டர்வியூ போய் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த செலெக்ஷன் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் அதை வந்து எப்படி அடுத்தது ப்ரொசீட் பண்ணுறது, இது எல்லாமே எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட தலைமையில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பாயின்மெண்ட்டை வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்குறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் வந்து எந்த வில்லேஜில், ஸோ இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க தஞ்சாவூர்னு. தஞ்சாவூரில் நீங்கள் எந்த வில்லேஜில் வேலை பார்க்குறீங்களோ அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோட எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ டேட் பார்த்தரலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு மேபி ஒரு 1 வீக் முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன், ரிசல்ட் எப்போ வந்து எப்படி அப்படின்னு. ஸோ அதில் வந்து நான் இது எல்லா டீட்டெயிலும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து நமக்கு 9th நவம்பர் முடிஞ்சிச்சு. அதுலேருந்து வந்து 25 இல்லை 26 வரைக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் வந்து நவம்பர் 26லேருந்து டிசம்பர் 3-4க்குள்ளே வந்துரும்னு பார்த்தேன். ஆக்சுவலி நமக்கு டிசம்பர் 5 வந்துச்சு. ஸோ ஏன் அந்த டிலேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர்னால தான் டிலே. ஸோ அடுத்தது வந்து இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிசம்பர் 4லேருந்து 15க்குள்ளே இன்டர்வியூ கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி இப்போ டிசம்பர் 12ஆம் தேதி நமக்கு இன்டர்வியூ சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டிசம்பர் 12ஆம் தேதி இன்டர்வியூ முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களை செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாரோட மார்க்கையும் கன்சால்டேட் பண்ணி அதில் வந்து இப்போ ஒரே மார்க் 2 பேருக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யார் வந்து வயசில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி போகும். ஸோ ரிசல்ட் டேட் என்ன அப்படின்னா, இது நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், 17ஆம் தேதி டிசம்பர்லேருந்து 26ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும்னு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் 17ஆம் தேதி டிசம்பர் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. நான் தான் ஒரு 10 டேஸ் ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் எஸ்ஐஆர் போயிட்டுருக்கு, சைக்ளோன் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபியூ வீக்ஸ், இப்போ இந்த ஒரு 3 to 4 டேஸ் கூட வந்து இப்போ ரெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பஞ்சாயத்துன்னு வரப்போ இந்த வில்லேஜ் சைடு என்ன இஷ்யூவாக இருந்தாலும் அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி அவங்க தான். இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு பஞ்சாயத்தில் பிரசிடென்ட் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த இஷ்யூ வந்தாலும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரிசல்ட் டேட் மோஸ்ட்லி வந்து 17ஆம் தேதி உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை வரலன்னா ஒரு 10 டேஸ், மோஸ்ட்லி இந்த மந்த் டிசம்பர் 2025லேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனில் வந்தது. ஸோ அன்னைக்கு நான் இந்த வீடியோ போட்டப்போ நிறைய பேர் இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்கீங்க. எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆர் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்க, போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ரிசல்ட் எப்படி வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் மெயினாக எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, இதுவுமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் இருந்துச்சு. ஸோ ஷார்ட் லிஸ்ட் இன்டர்வியூக்கான எல்லாருமே வந்து டிஎன்ஆர்டி அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் ரேங்க் லிஸ்ட் போடுவோம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இந்த ரிசல்ட் டிக்ளரேஷனுமே கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ அன்றைக்கி இன்டர்வியூ முடிச்சோன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது ப்ராசஸிங் டைம்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு டிசம்பர் 17 இல்லை அதுக்கப்புறம், ஸோ மேபி +or -5 ஒரு 5 or 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் மோஸ்ட்லி வந்து ரிசல்ட் விட நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா கால் இல்லை மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் காப்பி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வில்லேஜில் உங்களுக்கு வேலை கிடைக்க போதோ அந்த வில்லேஜோட அந்த வில்லேஜோட ஆஃபீஸில் இருக்கவங்க, அப்படி இல்லைன்னா கலெக்டர், மோஸ்ட்லி யாருன்னா வில்லேஜில் இருக்க பிரசிடென்ட் வச்சு தான் கொடுக்க சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து நம்ம ஊருக்கு யாருமே பிரசிடென்ட் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்லேயே பார்த்துருந்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வச்சு கொடுப்பாங்க. ஸோ ஆர்டர் காப்பிங்கிறது நமக்கு ஒரு கன்ஃபார்மாக இது தெரியாது. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் டைம்.
ஸோ மேபி வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு இதுக்கும் இருப்பாங்க. மேபி வந்து அஃபிஷியல் கவர்ன்மெண்ட் எம்எல்ஏ கூட ஒரு மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணி அங்க கூட நான் குடுக்குறேன். ஏன்னா எலக்ஷன் டயத்துல வந்து நாங்க இவ்வளோ பேருக்கு வேலை குடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாரி கூட பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் சேஞ்ச் ஆகும். பட் மோஸ்ட்லி 90% மேல எப்படின்னா, வெப்சைட்ல வந்துரும். இல்லன்னா காலோ இல்ல மெசேஜோ பண்ணி ஏதாச்சும் ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ ஏன் இந்த ப்ரொசீஜர்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2023 வரைக்குமே அதிலேயே பார்த்திருந்தீங்கனாலே மோஸ்ட்லி எல்லாமே வந்து போஸ்டல் மூலியமா தான் கம்யூனிகேஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப நெறைய பேர் வந்து இந்த மணி பேஸ்டா இருக்கட்டும், இப்ப வில்லேஜ் அசிஸ்டன்ட்ட கூட சொல்றோம். ஸோ மணி பேஸ்டு போறப்ப, ஸோ அத எப்படி வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு தான் டிஎன்ஆர்டி இந்த இதுவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி டிஎன்பிஎஸ்சி பண்றாங்களோ, அந்த மாரி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம்னா, மோஸ்ட்லி வந்து இந்த மணி பேஸ்ட் அந்த வொர்க்ஸ் எல்லாமே கம்மி பண்ணலாம். ஸோ கம்யூனிகேஷன் வந்து யாரு இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப கம்யூனிகேஷன் இல்லங்கிறப்ப அத கம்மி பண்ணாங்கிறது இதோட பேசிக் ஐடியாவே. ஸோ ரிசல்ட் வந்து கண்டிப்பா 17ஆம் தேதி வந்துரும். உங்களுக்கு வந்துச்சுன்னா கால், மெசேஜ் இல்ல வெப்சைட்ல போடுவாங்க. ஒருவேளை வெப்சைட்ல போட்டாங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். ஸோ ரிசல்ட் வந்து இந்த எஸ்ஏஆர் மேபி ரெயின்னால கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். ஆர்டர் காப்பி உங்களுக்கு கண்டிப்பா வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் பஞ்சாயத்து இல்லன்னா வந்து கலெக்டர் கிட்டேருந்து அஃபிஷியலா உங்களுக்கு வந்துருங்க. ஸோ இத பத்தி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 12ஆம் தேதி இன்டர்வியூ முடிஞ்சிரும். அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் டைம் அவங்க வந்து ப்ராசஸிங் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டைம்ல உங்களால கண்டிப்பா வந்து ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி நெக்ஸ்ட் வீடியோ லோடிங் இப்ப எதுக்கு போறேன்னா, இப்ப வந்து அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் வரப்போது. ஸோ நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் பத்தி ஆல்ரெடி சொன்னப்பயே நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுல ஒரு சில கமெண்ட் என்னன்னு போட்டிருந்தீங்கன்னா, 480 ஆர் 490 இருக்கவங்க மட்டும் தான் நீங்க ட்ரை பண்ண முடியும்னு. ஸோ இப்ப நான் இந்த வீடியோக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது என்னன்னா, நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு நீங்க நெறைய பேர் 492 எடுத்தவங்க கூட செலக்டட் இல்லன்னு போட்டிருந்தாங்க. ஆனா 384 எடுத்தவங்க பிரியாரிட்டி லிஸ்ட்ட வச்சு செலக்ட் ஆயிட்டாரு அவரு. பிரியாரிட்டி லிஸ்ட்னா அவர் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த பேரண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற அந்த ப்ரூஃப் மாரி ஏதோ வச்சிருந்திருக்காரு. ஸோ அத வச்சு அவர் ஈஸியா செலக்ட் ஆயிட்டாரு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு 10த் வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், இல்ல வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதோட என்ன சொல்ல அந்த சர்டிஃபிகேட் வாங்குற ப்ராசஸ் இப்பயே ஆரம்பிச்சிருங்க. 2026ல தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஓட அந்த வரப்போது. ஸோ அது வந்து இன்டர்வியூ எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி மார்க் பேஸு. ஸோ அதில உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரியாரிட்டி இருக்குங்கிற பட்சத்தில உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அது என்னென்ன வேணும் அது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என் எண்ட்லேருந்துமே நான் வந்து வீடியோக்கான அந்த இது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், யாருக்கெல்லாம் ப்ரியாரிட்டி இருக்கு அந்த லிஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க வேற யாராச்சும் வேலை பார்க்குறீங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த மூலியமா உங்க வீட்லயோ, இல்ல உங்க கசினோ யாராச்சும் வேலை பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பா தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. Instagram ஆர் மெயில்ல ரீச் பண்ணுங்க. ஸோ இத பத்தின வீடியோ நான் வந்து கண்டிப்பா வந்து இந்த வீக்கெண்ட் கூட போட ட்ரை பண்றேன். எல்லாருக்குமே அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதுதான் வந்து டேட்டு இப்ப பஞ்சாயத்து செக்ரட்டரியோட டேட் எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டு, ஸோ இருக்க போற அந்த 2, 3 டேஸ நல்லா யுட்டிலைஸ் பண்ணி படிச்சுட்டு போய் நல்லா எழுதுங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், மெயில் பண்ணவங்களா இருக்கட்டும், யாருமே நான் மணி குடுத்தேன்னு சொல்லவே இல்ல. ஒருவேளை நீங்க மணி குடுக்காமலே பண்ணியிருந்தீங்கன்னா, மறுபடியும் கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் அத ப்ரூஃப் பண்ணுங்க. மணி குடுத்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க. நாங்களும் யார்ட்ட குடுக்குறோம்ன்னு தெரிஞ்சு, கண்டிப்பா அமௌண்ட் குடுத்து வேலைய வாங்கிடுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். பாய், பாய்.